குட் மார்னிங். இன்னைக்கு மார்னிங் வந்து பார்த்தீங்கன்னா, நேற்று வந்து மீல் மேக்கர் கொஞ்சம் கிரேவி செஞ்சேன், அது இருக்குது. அதுக்கு அடுத்தது குருணை அரிசி பார்த்தீங்களா, அது வடித்து வச்சுருக்கேன், அதை இப்போ சாப்பிட போகிறேன். அப்படி உங்களுக்கு வெளியில் கிளைமேட் எப்படி இருக்குன்னு காட்ட போகிறோம். செம்ம சூப்பராக இருக்குது. மார்னிங்கே மழை பெஞ்சிச்சு, பயங்கர கூறாப்பாக இருந்துச்சு. இப்போ தான் லைட்டாக வெயில் வருது. மழை பெஞ்சிருக்கு பார்த்தீங்களா, உங்களுக்கு தெரியுதா தெரில. மழை பெஞ்சிட்டு அப்படியே சரியான காற்று, குளு குளு குளுன்னு இருந்துச்சு. நாங்கள் தெரிஞ்சு பார்த்தீங்களா, காற்று அடிச்சிட்ருக்கு. நல்லா காற்று. வெயில் வருது, அப்புறமா இருட்டாயிடுது பாருங்கள், திரும்ப இருட்டாயிடுச்சு பாருங்கள். அது மாதிரி தான் கிளைமேட் வந்து சேஞ்ச் ஆகிக்கிட்டே இருக்குது. மழை வந்தால் நல்லா தான் இருக்கும். ஆனால் என்ன, சாமெல்லாம் டூ வீலர் போட்டு எடுத்தா ஓட்டுறாரு, அவருக்கெல்லாம் கஷ்டமாயிடும். சொன்னார், மழை பெஞ்சா நான் ஓரமாக நின்றுடுவேம்மா, ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு நான் சொன்னேன். அது மழை பெய்யுதுங்க, பார்த்து போங்க அப்படி சொன்னேன் நான். நம்ம ரோட்டில் ஒழுங்காக போனால் கூட எதிரில் வரவனுங்க ஒழுங்காக வரானுங்க, நாங்கள் சொல்லுங்கானுங்க. காத்து பாருங்க, எல்லாம் டான்ஸ் ஆடுது. நாங்கள் எவ்வளோ பேருக்குனாலும் இங்கே வந்து மரம் இருக்கனால குப்பை விழுந்துக்கிட்டே தான் இருக்கும். அங்கே பிள்ளைங்க இருக்காங்களா, அவங்களாம் விபிஎஸ்க்கு வந்த பிள்ளைங்க, அந்த கூரை வீட்டுக்குள்ள தான் இருக்கிறாங்க பிள்ளைங்க. தருண், சரண், விமல், திவ்யான்ட்டு. கிளைமேட் ரொம்ப சூப்பராக இருக்குது. காற்றடிக்கிறது பிரச்சனை இல்லை, காற்றடிச்சா நம்ம செடியெல்லாம் டம்மு டிம்மு டிம்மு டிம்முன்னு கீழே விழுந்துடும், அதுதான் இப்போ பிரச்சனை. இன்றைக்கி நான் வாக்கிங் போகலான்னு இருந்தேன், அப்புறமா எழுந்ததே லேட் ஆகிடுச்சு, அதனால் வாக்கிங் வந்து போக முடியல. செம காற்றடிக்குது, கதவை கூட போட்ட முடியல. சின்ன செட்டப் இங்கே பண்ணிகிட்ருக்கேன். நல்லா காற்று, குள்ளு குள்ளு குள்ளுன்னு காற்றடிக்குது. மொச்சக்கொட்டை ஊற போட்டிருக்கேன், மொச்சக்கொட்டை குழம்பு செய்யலாம் அப்படின்ட்டு. நேற்று போயிட்டு காய்கறி எல்லாம் வாங்கிட்டு வந்தோம். அவ்வளோதான், நான் சாப்பிட போகிறேன். சாம சொன்னேன், இட்லி எடுத்துகிட்டு இதை எடுத்துகிட்டு போங்கங்க, இட்லி சுடுறேன்னா எனக்கு டைம் ஆயிடுச்சு, நான் போயிட்டேன். மத்தியானத்துக்கு காலைல சாப்பிட்டுட்டு போயிட்டாங்க, தோசை கிரேவி வச்சு. மத்தியானத்துக்கு கடையில் சார் குஸ்கா வாங்கி சாப்பிட்றாரு போல். நான் அதான் சொன்னேங்க, கடையில் சாப்பாடு வந்து நிறைய சாப்பிடாதீங்க அப்படின்னு வந்து சொன்னேன். கிச்சனெல்லாம் க்ளீன் பண்ண வேண்டிய வேலை இருக்குது. அதுக்கப்புறமா நம்ம பைபிள் எழுதுகிறோம்ல, அந்த பைபிள் அது வேறு எழுத வேண்டியதுக்கு டைம் கரெக்டாக இருக்குது எனக்கு. நேற்று இருந்து கொஞ்சம் எழுதலான்ட்டு ஆஃப் அன் ஹவர் நேற்று ஒரு 1 hour உட்காந்து எழுதினேன். இன்னைக்கு காலைல வந்து ஒரு 1/2 hour உட்காந்து எழுதினேன். ஏன்னா எழுதி முடிச்சாதான் நம்ம 1 yearக்குள்ளே எழுதி முடிக்க முடியும். இப்போ தான் நான் ஆதியாகமம் 34 அதிகாரமே வந்திருக்கிறேன். சாம் சொன்னார், நீ வீடியோ எடுத்து எடிட் பண்ணி போட கஷ்டப்பட்டா இது மாதிரி பேசி போடுமா, நம்ம ஃபேமிலி நியூ கிரியேஷன் 21 ஃபேமிலியில் இருக்கவங்கலாம் பார்ப்பாங்க, 21/5 இருக்கவங்கலாம், நீ ஏன் இப்படி பண்ணுற, பேசி போடுனாரு. நீங்கள் தான் எனக்கு சப்போர்ட் கொடுக்கணும், இது மாதிரி பேசி போட்டால் பார்ப்பீங்களான்ட்டு. பாத்திரம்லாம் கழுவி இருக்குது, சாம் தான் கழுவி வச்சுட்டு போனாங்க. கழுவி வச்சுட்டு போனாலும் ஒரு காரணம் இருக்குது. சார் வந்து ஒரு டிஷ்ஷு செய்கிறதுக்கு எல்லா பாத்திரத்தையும் அழுக்காக்கிடுவார். அழுக்காகின பாத்திரம் இதெல்லாம். அதான் சொன்னேன், நீங்கள் கழுவி வச்சுட்டு போங்க, என்னால் இங்கே கழுவ முடியாது அப்படின்ட்டு. அதுக்கு அடுத்தது இன்றைக்கி வந்து இந்த பாட்டில்ஸ் எல்லாம் க்ளீன் பண்ணுங்க. நம்ம இது எல்லாத்தையும் நான் க்ளீன் பண்ணான்னு இருக்கிறேன். இதை கழுவி வச்சுட்டு காய வச்சுட்டு எல்லாமே ரீஃபில் பண்ணணும். அதுக்கு தான் வேறு மேலே எல்லாமே இது பண்ண போகிறோம். அந்த அரிசி கெட்டு போயிடுச்சு, வேஸ்ட்டு. நான் வாங்கும் போதே அந்த அரிசி என்ன வருங்கன்னா சரியான வண்டாக இருந்திருக்கு, நான் பார்க்காம வாங்கிட்டு வந்திருக்கிறேன். அது ஃபுல்லாக அந்த டப்பாவில் இருக்குது, அதெல்லாம் டிஸ்போஸ் பண்ணணும்.
இங்கே ஒரு சின்னதாக ஒரு சேஞ்ச் பண்ண போகிறேன். நான் அது வந்து உங்களுக்கு எடிட் பண்ணி உங்களுக்கு சூப்பராக அந்த வீடியோஸ் வந்து நான் போடுறேன். நிறைய சேஞ்ச் பண்ணணும்னு வச்சுருக்கிறேன். வெயில் காலம் தொடங்கிச்சில்ல, அதனால இந்த ஜாடியெல்லாம் யூஸ் பண்ணணும். நான் நிறைய பாட்டில்ஸ் நிறைய இதெல்லாம் வெளியில் கொடுத்துட்டேன். உங்களுக்கே தெரியும் எவ்வளோண்டு கம்மியாக வச்சுருக்கேன் பாருங்கள் பாட்டிலெல்லாம். நான் எல்லாமே கிஃப்ட் பண்ணிட்டேன். ஏன்னா நமக்கு வந்து இப்போ ஜாடி வந்து யூஸ் பண்ணலாம் அப்படின்ட்டு சொல்லிட்டு நான் வாங்கினது எல்லாமே கிஃப்ட் பண்ணிட்டேன். எனக்கு கிஃப்ட் வந்திருக்கும் பார்த்தீங்களா, அந்த பாட்டில் மட்டும் நான் வச்சுருக்கிறேன். ஒரு சிலதெல்லாம் நான் இதெல்லாம் என் கல்யாணம் ஆகி 2 ஜாடி சாம் எனக்கு வாங்கி கொடுத்துருப்பாங்க, ஒரு 3 ஜாடி. அதெல்லாம் அப்படியே நான் வச்சுருக்கேன். இது கிட்டத்தட்ட 13 வருஷமாக இருக்காங்க இந்த ஜாடி. சாரி 13 கிடையாது, 9 வருஷமாக இருக்குது. அது மாதிரி ஆசையாக வாங்கி தந்ததெல்லாம் அப்படியே எனக்கு ஞாபகம் வச்சுருக்கேன். இதெல்லாம் நமக்கு கார்த்திக் அக்கா வாங்கி கொடுத்துருக்கேன். இது ஒரு 3 டப்பா, ரேட் அதிகம் அதெல்லாம். இது எங்கள் சர்ச்சில் நான் கிஃப்ட் வின் பண்ணது. அதே மாதிரி இந்த டப்பா. அதனால் இங்கே எல்லாமே ஒரு சேஞ்ச் பண்ணணும். நான் உங்களுக்கு தனியாக கிச்சன் டூர் வந்து போடுவேன். ஏன்னா அந்த வீட்டுக்கு வந்து எந்த டூருமே போகல, ஹோம் டூரும் போகல, கிச்சன் டூரும் போகல. அதனால் எல்லாத்தையும் போகல அப்படின்னு நினச்சிட்டு இருக்கேன். மேலே வந்து பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்குது. மேலே என்ன இருக்குன்னே எனக்கு தெரியாது. சாம் எல்லாத்தையும் தூக்கி மேலே போட்டுருவார், எதுவுமே கீழே இருக்காது. சரி, சாப்பாடு எனக்காக வெயிட் பண்ணுது, போய் சாப்பிட்லாம். கிச்சன் வேறு க்ளீன் பண்ணணும். ஃபஸ்ட்டு பைபிள் எழுதிட்டு தான் நான் அடுத்தது வருவேன். அது வர நான் பைபிள் எழுதுகிற வர இந்த வாட்டி நான் இது பண்ணியிருக்கேன். செல்லு பார்க்க மாட்டேன், எதுவும் பார்க்க மாட்டேன். பைபிள் எழுதி முடிச்சுட்டு தான் மிச்சது எல்லாமே நான் வந்து பார்ப்பேன். அதனால் நான் மொபைல் அதிகமாக இப்போ யூஸ் பண்ணுறதில்ல, எல்லாம் கட் பண்ணிகிட்டே வரேன். ஏன்னா நமக்கு ஆண்டவர் கூட இருக்கிற ஐக்கியம் தான் முக்கியம். உலகத்தில் இருக்கிற ஐக்கியத்தை விட நம்ம ஆண்டவர் கூட எவ்வளோ ஐக்கியமாக இருக்கிறோமோ அதுதான் நம்மளை வந்து காப்பாற்றும். அதனால் ஃபஸ்ட்டு இது வந்து ஏசுவாக்கு போட்டுக்கணும், அதுக்கப்புறமா தான் மிஸ் இதெல்லாம் பார்க்கணுன்னு முடிவு பண்ணி வச்சுருக்கேன். ஓகே, இதோட விலாகை வந்து நான் முடிக்கிறேன். அடுத்தது திரும்ப பேசுவோம். ஓகேவா? பாய். லைக் கொடுத்துருங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய். தேங்க்யூ.